இயேசு உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், இன்று முதல் ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக தகப்பனே, எப்பொழுதும் கோடான கோடி பரிசுத்த தூதர்களினாலே பரலோகத்திலே ஆராதிக்கப்படுகிற தெய்வமே, ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்று சொன்ன தேவன் ஆலயத்தில் இறங்கி வந்து நீர் ஆண்டவரே அசைவாடும், ஒவ்வொரு ஜனங்களை ஆளுகை செய்யும், ஒவ்வொருவரை அபிஷேகத்தினால நிரப்பும், ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. நன்மைகளினால கிருபையினாலே முடி சூட்ட வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஒருவரும் வந்தவண்ணமாய் போகாதபடிக்கு வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களாய் ஆண்டவரே மகிழ்ச்சியோடு கடந்து போகத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும். வேத வசனங்களை தியானிக்கும் போது பேசுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரமுடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் நினைகூர்ந்து பானம் பண்ணுகிற பந்தியின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், இன்னும் உம்மோடு ஒரு ஐக்கியம் ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அடைய, கர்த்தருக்காய் ஊழியங்களை செய்ய, தேவனுக்காய் நல்ல போராட்டத்தை போராடுகிறவர்களாய் ஓட ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் உதவி செய்ய வேணுமாய் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஆராதனையுடைய வல்லமையுள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உட்காருங்க, கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்பொழுதும் சில பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1018வது பாடல். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் அதிசயநாதனை புகழ்ந்திடுவேன், ஆனந்த கீதம் பாடிடுவேன், நான் ஆனந்த கீதம் பாடிடுவேன். ஆயிரம் ஆயிரம் பாடல்களால் நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நல்லவர் இயேசு வல்லவர், அவர் என்றென்றும் போதுமானவர். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன். நாள்தோறும் என் பாரம் சுமக்கின்றவர், நன்றியால் வணங்கிடுவேன்.
ஹல்லேலூயா. பாடல் புத்தகத்தில் 1157வது பாடல். எல்லாருக்கும் தெரிந்த பாடலாக தான் இருக்கும். ஹல்லேலூயா. கைகளை தட்டி அவருக்கு நன்றி செலுத்தி நம்ம பாட போகிறோம். நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அத நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அத நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. நான் நடக்கும் வழியை எனக்கு காட்டியதும் நீரே, என் மீது கண்ணை வைத்து ஆலோசனை தந்தீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. என்னை நடக்க வைத்தீரே, கை பிடித்து கொண்டீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போதும் உயிரும் எனக்கு இல்லை. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. குப்பையில் இருந்து என்னை உயர்த்தி வைத்தீரே, ராஜாக்களோடு என்னை அமர செய்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. என்னை உயர்த்தி வைத்தீரே, உயர்த்தி அழகு பார்த்தீரே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை இல்லை, அதை நினைக்கும் போது உயிரும் எனக்கு இல்லை. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. என்னாலே உமக்கு ஒரு நன்மையும் இல்லையே, ஆனாலும் என்னை எடுத்து பயன்படுத்தினீரே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உங்கள் நினைவில் வைத்தீரே, உயிருள்ளவரை மறவே. உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் எல்லாரும். உம்மை போல தெய்வம் இல்லை, உம்மை தவிர விருப்பம் இல்லை, உம்மை விட்டால் கதியும் இல்லை, நீங்க இல்லைனா நானும் இல்லை. நன்றி சொல்ல வார்த்தையே இல்லை இல்லை, அதை
உம்மை போல தெய்வம் இல்ல, உம்மை தவிர எல்லாரும் இல்ல, உம்மை விட்டாதையும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல, உம்மை போல தெய்வம் இல்ல, நான் இல்ல தவிர விருப்பம் இல்ல, உம்மை விட்டாதையும் இல்ல, நீங்க இல்ல நானும் இல்ல. கடைசியாக முழங்கால் படிட்டு 821வது பாடல். ஹல்லேலூயா. திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் முழங்கால் படிட்டு ஒரு பரிசுத்த இருதயத்தோட எந்த ஒரு வீணான சிந்தனையும் இல்லாதபடிக்கு மற்ற சிந்தனையெல்லாம் ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னைக்கு நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே,
மாற்றுங்க தகப்பனே. நீர் பெரியவர். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம், காயப்பட்டுவே இயேசுவின் நாமத்தினால், காயப்பட்டுவே உமக்கு முழுவதும் என்னால பாரமா இருக்குது நினைத்து கொண்டிருக்கிறேன். Hallelujah. God is going to pour His wonderful miracle. Hallelujah. என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, கண்டவிழ்க்கணும் கண்டவிழ்க்கணும். பாருங்க, உலகத்தின் குப்பா எங்களை மாற்றுகிறார். அப்ப எங்களால ராஜ்யங்கள் ரட்சிக்கப்படும், ஜாதிகள் ரட்சிக்கப்படும் தகப்பனே. ஹalleluya. அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை 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 மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, சிறையிலுள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே, இயேசுவின் நாமத்தில் அப்பா, இந்த வேளையில என் நாமத்தினால எதை கேட்டாலும் அது செய்வேன் என்று சொன்ன தேவன். ஹalleluya. உம்முடைய நாமத்தில கேட்கிறேன். ஹalleluya. சாத்தான் கட்டு வைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள்ல, ஓ பாவத்தில சிறைப்பட்டிருக்கிற எங்கள் வாழ்க்கையா, இன்றைக்கு நீ இந்த நேரத்தில ஓ எங்களை பரிசுத்தப்படுத்தி அந்த கட்டுகள்ல இருந்து, அந்த சிறையின் அனுபவத்திலிருந்து ஒரு விடுதலை நீர் தர வேண்டும் ராஜா. ஓ ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹalleluya. அபிஷேகத்தினால ராஜா, ஹalleluya. நீர் இந்த வேளையில எங்கள் மத்தியில் அசைவாடுங்க தகப்பனே. அப்பா, கேட்கிறதுக்கும் அதிகமா தருகிற தேவன். ஓ சிங்காசனத்துல வீற்றிருந்து எனக்காக என் யுத்தத்தை செய்து முடித்த தேவன் நீர். ஹalleluya. எல்லாரும் துதிங்க, அவரை துதிங்க, என் தேவனுடைய நாமத்தை உயர்த்துங்க. ஹalleluya. நீர் மகிமை உள்ள தேவன் ராஜா, நீர் மகிமை பொருந்திய தேவன் தகப்பனே. ஆராதனை வேளையில அப்பா அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற தேவன் நீர் அப்பா. ஹalleluya. எனக்காக ராஜா, இந்த பாவிக்காக நீர் மரித்தீர் ராஜா, நீர் மரித்து உயிர் தெழுந்தீர் தகப்பனே. ஹalleluya. இந்த ஆராதனை வேளையில, ஓ இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில, ஹalleluya, we are here to taste you master. அப்பா, we are here to worship you Lord. அப்பா, உம்மை உயர்த்த இந்த நேரத்துல நாங்க கூடி வந்திருக்கிறோம். ஹalleluya. அவரை உயர்த்தி அப்பா நீர் உயர்ந்தவர் தகப்பனே. என் தேவன் நீர் பெரியவர் ராஜா. அப்பா, எவ்வளவு காலங்கள், அப்பா
எவ்வளவு நாட்கள் நான் பொறுத்து பார்த்தேன்னப்பா. ஹல்லேலூயா. பதிலளிக்கிற தேவனே, இன்றைக்கு என் ஜெபத்துக்கு, இன்றைக்கு என் வேதனைக்கு, இன்னைக்கு என் கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீர் தகப்பனே. ஹல்லேலூயா. நீர் பெரியவர். உமக்கு நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை இன்னைக்கு நீர் எங்கள் மேல செய்யுங்க ராஜா. எங்களை கொண்டு ஹல்லேலூயா ஜாதிகளை ரட்சிப்படைய அப்பா, எங்களை கொண்டு ஒடுக்கப்பட்ட இருதயத்தை சேர்க்க ஹல்லேலூயா நீர் உபயோகப்படுத்துங்க ராஜா. ஹல்லேலூயா. நீர் பெரியவர் அப்பா. இருந்தவர் பொறுத்தும் பார்த்தாச்சு, வயசும் ஆகி போச்சு, கற்போ செத்து போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. பொறுத்தும் பார்த்து வயசும் ஆகி போய், கற்போ செத்து போய், கண்ணீரும் பெருகி போச்சா? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து போவாரோ? சொன்னவர் செய்யாமல் போவாரோ? சொன்னதை மறந்து விசுவாசத்தோட அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார், செய்யாத ஒன்றையுமே சொல்லவே மாட்டார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். அவர் வாக்கு பண்ணுவார், விசில் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார். ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, மெருகும் கூடி போச்சு, கண்ணீர் பெருகி போச்சு. ஜெபித்தும் பார்த்தாச்சு, நாட்களும் ஓடி போச்சு, மெருகும் கூடி போச்சு, கண்ணீரும் பெருகி போச்சு. ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? ஜெபத்தை கேட்காமல் போவாரோ? பதிலை அனுப்பாமல் இருப்பாரோ? அவர் வாக்கு பண்ணுவார்,
சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் இந்த நாள் ஆண்டவர் உங்களுக்கு விசிட் பண்ணி அதை நிறைவேற்ற போறார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் விசிட் பண்ணி அதை உங்க கைகளில் கொடுக்க போறார். ஹல்லேலூயா. ரொம்ப நேரமா ரொம்ப நாட்களா நீங்க ஒருவேளை ஒரு காரியத்தை நினைத்து வருந்து கொண்டு இருக்கிறார். அந்த காரியத்தை இன்றைக்கு இயேசு உங்களுக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. பொறுத்தும் பார்த்து எவ்வளோ நாட்கள் பொறுத்து ஹல்லேலூயா என்னோட ஆசீர்வாதங்கள் அப்பா அடைந்து போயிருக்கு நீங்க நினைக்கலாம். ஆண்டவர் இயேசு இன்னைக்கு அதை உங்களுக்கு கொடுக்க போறார். ஹல்லேலூயா. விசுவாசத்தோட அப்பா நீர் பெரியவர், அந்த ஆசீர்வாதத்தை இன்னைக்கு நான் சுகந்தருக்கு இந்த நேரத்தில் வந்திருக்கிற ராஜா அப்பா நீர் எனக்கு அதை தாங்கன்னு கேளுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு அதை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். நீர் பெரியவர், நீர் பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. நீர் உயர்ந்தவர் அப்பா. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல அப்பா எங்களை பாதுகாத்து சுகபலத்தோடு பத்திரமா வழி நடத்துற தேவன் நீர் பெரியவர் ராஜா. ஹல்லேலூயா. இன்றைக்கு என் வாழ்க்கையில நீர் விசிட் பண்ண போறபடி நாள நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி தகப்பனே. விசுவாசத்தோட நான் சொல்கிறேன் அப்பா இன்னைக்கு உங்களை விசிட் பண்ண போறார். இந்த அற்புதமான இந்த அதிசயமான நாள்ல ஆண்டவர் உங்களை விசிட் பண்ண போறார். ஹல்லேலூயா. 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 எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் ஒருவரே சொன்ன தேவன். ஹல்லேலூயா. அவரை ஆராதிப்பதற்கென்றே நாம் ஏற்படுத்தப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள், ஆவியோடு உண்மையோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை கொஞ்சம் துதித்து அவருக்கு நன்றி செலுத்தி நாம் அமரப்போகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. 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 ஆவியானவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, ஜலத்தின் மேல் அசைவாடிய தூய தேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும், பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடிடும். விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு, வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல, முழங்காலை முடக்கியது முழங்கால் அளவல்ல. செல்லாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே, செல்லாளம் வேண்டுமே எடுத்து செல்லும் என்னையே. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. எல்லாரும் கேளுங்க. அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே, என்றும் என் பாத்திரம் வழிய வேண்டுமே, என்றும் என் பாத்திரம் வழிய வேண்டுமே. என்னக காற்றே என்னை நோக்கி வீசிடும், பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடு. விண்ணக காற்றே நீ எல்லாரும் நல்ல கையை தட்டி என் மேல் வந்த மர்ந்திடு. அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. ஆமே. என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே, பரலோக தூதருடன் ஆராதிக்க செய்யுமே. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, பூராவை போல என்னை வந்த மர்ந்திடு. விண்ணக காற்றே என்னை நோக்கி வீசிடு, பூராவை போல என்னை வந்த மர்ந்திடு. அக்கினி அபிஷேகம் இன்று வேண்டும் தெய்வமே. ஒவ்வொருவருக்கும் பார்த்து அக்கினி அபிஷேகம் தேவை. வழிய வேண்டுமே, என்றும் என் பாத்திரம். தாவீது சொன்னது போல எங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியட்டும் அப்பா. உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்புங்க.
காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என்னை வந்தமர்ந்து விண்ணக காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என்னை வந்தமர்ந்து காற்றே நீ என்னை நோக்கி வீசிடு புறாவை போல என்னை வந்தமர்ந்து அசைவாடு வாங்கப்பா இந்த இடமசைய உள்ள நீரம்ப இறங்கி வாருமே தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால் ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால் எல்லா உள்ளான வெளிப்பான காயங்கள் மாறட்டும். ஓ ஆவியானவர் சிறப்பு வீரம் அபிஷேக அசைவாடும்
ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா, ஐயா அசைவாடும் அசைவாடும் ஆவியான தேவா. ஹல்லேலூயா. தூய ஆவியானவர் அசைவாடும் ஆண்டவரே. நம்பிக்கையற்ற எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே ஆண்டவரே, எலும்புகளை எல்லாம் ஒரு பெரிய சேனையாய் காலூன்றி ஆண்டவரே நடக்கும்படியாய் ஆண்டவரை செய்ய வல்லமையுள்ள தேவனாய் இருந்தவர் இந்த காலை வேளையில் ஆண்டவரே கர்த்தாவே, ஒவ்வொரு ஜனங்களையும், சோர்ந்து போன ஆத்துமாக்களையும், தளர்ந்து போன இருதயமுடைய ஆத்துமாக்களையும் ஆண்டவரே, பலவிதமான குழப்பங்களினாலும் போராட்டங்களினாலும் நிரப்பப்பட்ட ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்காய் காலூன்றி நிற்க ஆண்டவரை கர்த்தரோடு நடக்கும்படியாய் ஒவ்வொருவரையும் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை கொடுத்து தேவன் வழி நடத்துவீராக ஆண்டவரே. Fill each and every people with your spirit and lead every people, Lord. உம்முடைய அபிஷேகத்தினால் தேவன் ஒவ்வொரு ஜனங்களை நிரப்பி உம்முடைய ஆண்டவர் ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரை நடத்தி செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவர்கள் தேவனுடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய அளவில்லாத தெய்வீக வல்லமையினால் நிரப்பி ஆண்டவரே நிரப்பி ஒவ்வொருவரையும் வழி நடத்தும். எல்லாரும் கேளுங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிரப்பி ஆண்டவரே கிறிஸ்தவ வாழ்க்கையில வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய் எங்களை ஒவ்வொரு நாளும் நிரப்பி நடத்தும். இந்த நாளில் எங்களை நிரப்பும். இந்த நாளில் இந்த ஆலய பிரகாரத்தில் உம்மை ஆராதிக்கிற எங்களை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஒரு வல்லமையினால, வரங்களினால, ஆவியின் கனிகளினால என்னை நிரப்பும் ஆண்டவரே. என்னை நிரப்பும் ஆண்டவரே. ஆவியின் ஆண்டவரே 9 வரங்களினாலும் ஆவியின் 9 கனிகளினால என்னை நிரப்புன்னு சொல்லி கேளுங்க. நிரப்புங்கப்பா, என் பாத்திரத்தை நிரப்புங்க. என்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எங்களுடைய வாழ்க்கையை நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, நிரப்புங்க. வெறுமையான நிலைமைகள் வேண்டாம், வெறுமையான ஆவிக்குரிய நிலைமைகள் வேண்டாம். எங்களை நிரப்பி நடத்துங்க, எங்களை நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. தாவீதை போல எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்யுமப்பா. ஓவர் ஃப்ளோ ஆகட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினால நிரம்பி வழியட்டுமப்பா, நிரம்பி வழியும்படியாய் செய்யும். ஆவியானவரே, ஒவ்வொரு ஜனங்களை இந்த வேளையில் ஆளுகை செய்யுமப்பா. ஹல்லேலூயா. நீங்கள் உலகத்துக்கு உப்பாயிருக்கிறீர்கள், பூமிக்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள், விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட விளக்காயிருக்கிறீர்கள் என்று சொல்லி சொன்ன தேவன் அப்படியாய் சாட்சி உள்ள வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கு ஆண்டவரே உம்முடைய ஆவியின் நிறைவு அதிகமாய் தேவை. உம்முடைய ஆவியின் நிறைவு அதிகமா தேவை. வல்லமை தேவை, வரங்கள் தேவை, கிருபைகள் தேவை. இந்த நாளில, இந்த ஞாயிற்றுக்கிழமையில, இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொருவரையும் தேவன் நிரப்புங்க ஆண்டவரே, நிரப்புங்க. வீணானவைகள் வெளியேறட்டும். கர்த்தருடைய பிரசன்னம், வல்லமை ஜனங்களை நிரப்பட்டும். Fill it, Lord. ஒவ்வொருவரையும் ஆவியானவர் நிரப்புவீராக. Oh hallelujah, oh hallelujah. நம்முடைய அபிஷேகத்தினால நிரம்பி வழிய பண்ணுங்கப்பா. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கட்டளையிடுங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவத்தை கட்டளையிடுங்க. நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் ஊற்றப்படட்டும். ரிகபா பாபா ஷபாபா ரிகபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய வல்லமை இந்த ஆலயம் முழுவதிலும் இந்த வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சையோடு பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சையோடு அவருடைய வல்லமையினால நிரப்பப்படுங்க. ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா. ஆண்டவரை ஜலத்தின் மேல் அசைவாடின ஆவியானவர் இந்த நாளிலே ஆண்டவரை இந்த திருவிருந்திலே பங்கெடுக்க போற ஒவ்வொரு ஜனங்கள் மேலும் இறங்குவீராக, நிரப்புவீராக, இறங்குவீராக, நிரப்புவீராக ஆவியானவர். ஹல்லேலூயா. சிறியோர் மேலும் மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர். நிரப்பி நடத்துங்க, நிரப்பி நடத்துங்க ஆண்டவரே. ஆவியினால நடத்தப்படுகிற அனுபவம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கட்டும். பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டு நடத்தப்படுகிற அனுபவம் ஒவ்வொரு ஜனங்களுடைய ஆண்டவரை வாழ்க்கையின் அனுபவமாக இருக்கட்டும்.
ஆண்டவரே, மாம்சத்தின்படி ஆண்டவரே, உலக பிரகாரமாய் அல்ல, பரிசுத்த ஆவியானவரால் வழிநடத்தப்படுகிற வாழ்க்கை வாழ ஒவ்வொருவருக்கும் தேவன் உதவி செய்யும் அப்பா. ஹல்லேலூயா. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகையாயிருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே, ஒவ்வொருவரை நீர் ஆளுகை செய்து நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா, நடத்துங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரை இந்த நாளிலே அவர் ஆளுகை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் அவர் தம்முடைய வழியில நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையிலும் போன வாரம் முழுவதும் தேவன் நம்மை கண்ணின்மணி போல பாதுகாத்து ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நடத்தி வந்தார். அவர் நடத்தி வந்த எல்லா பாதைகளுக்காக இயேசப்பாவுக்கு நன்றின்னு சொல்லுவோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இதுவரைக்கும் எங்களை ஆண்டவரே எத்தனையோ தீங்குகள் எங்களுக்கு எதிராய் வந்தாலும் ஆண்டவரே, எங்களை ஜீவனுள்ள சாட்சியாய் உம்மை துதிக்கும்படியாய் ஜீவன் சுகபலத்தோடு இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றின்னு எல்லாரும் சொல்லுவோம், மனதார சொல்லுவோம். முன்னாடி நிற்கிற தம்பிமாரும் சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. ஏசப்பா, இதுவரைக்கும் எங்களுக்கு நல்ல சுகபலனை தந்தீங்களே, நன்றி அப்பான்னு சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் அப்பாவை மகிமைப்படுத்தி சொல்லுங்க. நன்றி அப்பா, இம்மட்டும் எங்களை கைவிடாத இரட்சகராய் போதுமான தேவனாயிருந்து நடத்தி வந்தீங்களே, உம்முடைய அன்பு பெரியதப்பா, உம்முடைய இரக்கம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வானத்திலும் பூமியிலும் உம்முடைய நாமத்தை போல மகிமையான நாமம் இல்லை ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. இயேசுவின் நாமம் எங்களுக்கு ஆண்டவரே உயர்ந்த அடைக்கலமானதாயிருக்கிறபடினால ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் நன்றி சொல்லுவோம். இதுவரைக்கும் நடத்தி வந்த தேவன், ஹல்லேலூயா, இனிமேலும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் நடத்தி செல்லுங்க, நடத்தி செல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி அப்பா. இதுவரைக்கும் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்ததற்கு நாங்கள் எம்மாத்திரம், ஆனால் எங்களை நடத்தி வந்தீரே. ஸ்தோத்திரம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேலும் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும், அவள் ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவங்களையும் தேவன் ஆண்டவரே வழி நடத்துங்கப்பா. எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நடத்தி செல்ல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். வலுவாதபடிக்கு காக்கிற கரங்கள் எங்களை நடத்தி செல்ல ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் அவரை துதிக்க ஆராதிக்க தேவன் நமக்கு தந்த கிருபைகளுக்கா எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் சங்கீதம் 8வது சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிப்போம். பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 8. எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர். பகையினரையும் பழிக்காரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் காட்டு மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் சமுத்திரத்து மச்சங்களையும்
கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். 9ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாய் இருக்கிறது. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தந்த இந்த நல்ல சங்கீதத்துக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். தாவீதினுடைய இந்த சங்கீதத்தில் எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மையுள்ளதாக இருக்கிறது, உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்தீர் என்று சொல்லி சங்கீதக்காரன் பாடுகிறார். உம்முடைய நாமம் பூமியெங்கும் மேன்மையான நாமமாக இருக்கிறது. நீர் உம்முடைய மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். 2ஆம் வசனத்திலே பகைஞனையும் பழிகாரனையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்கள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். உமது விரல்களின் கிரியையாகி உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், இவ்வளோ பெரிய கிரியைகளையெல்லாம் படைத்து வைத்திருக்கிற இந்த ஆண்டவரை, வானத்தை, அவர் ஸ்தாபித்த சந்திரன நட்சத்திரத்தை எல்லாம் நான் பார்க்கும்போது, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். இவ்வளோ பெரிய தேவன் சாதாரண மனுஷரை நினைக்கிறீரே, நினைக்கிறதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆச்சரியத்தோடு தேவனை துதித்து பாடுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திர. 5ஆம் வசனத்திலே நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். தேவதூதர்களிலும் சற்று சிறியவர்களாய் ஆண்டவர் அவர்களை நம்மையெல்லாம் படைத்திருக்கிறாராம். ஸ்தோத்திரம். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எல்லாருடைய மகிமை, அவருடைய சாயல் எல்லாத்தையும் கொடுத்து, ஸ்தோத்திரம், மனிதனை தேவன் உண்டாக்கினா மனுஷன் இன்னைக்கு என்ன செய்கிறான்? ஏதோ உருவங்களை செய்து வைத்து விட்டு கடவுளே ஸ்தோத்திரம், பல மிருகங்களுடைய உருவத்தையும் செய்து வைத்து கடவுளே. ஆண்டவர் நம்மை அவருடைய சாயல்ல, அவருடைய ரூபத்தில் மகிமையான ஒரு முறையில் தேவன் நம்மை படைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அப்படிதான் படைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 6ஆம் வசனத்தில் உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். அந்த ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்தில் வைத்தபோது, இந்த பூமியில் என்னென்ன மிருகங்கள் உண்டோ, என்னென்ன பறவைகளை ஆண்டவர் படைத்தாரோ எல்லாவற்றின் உரிமையை அவங்க கையில் தான் ஆண்டவர் கொடுத்தார், மனிதன் கையில் தான் கொடுத்தார். ஸ்தோத்திரம். ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், காட்டு மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், சமுத்திரத்து மச்சங்களையும், கடல்களில் சஞ்சரிக்கிறவைகளையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் பூமியெங்கும் எவ்வளவு மேன்மை உள்ளதாக இருக்கிறது. விவரிக்க முடியாத மேன்மையான நாமமாக, பெயராக உம்முடைய நாமம் இருக்கிறது என்று சொல்லி சங்கீதக்காரன் ஆச்சரியமாய் இந்த சங்கீத பாடலை முடிக்கிறார். ஸ்தோத்திர. நம்முடைய வாழ்க்கையிலும் அவர் பெரியவர். அவர் இந்த உலகத்தில் படைத்து நம்முடைய கண்களினாலே காண்கிறதான சூரியன், சந்திரன், வானம் எல்லாமே ஆச்சரிய பிரகாரமாய் எந்த ஒரு மனிதனாலும் கிரகித்து பார்க்க நிதானிக்க முடியாத ஒரு நிலைமையில் காணப்படுகிறது. ஸ்தோத்திர. எனவே அப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவரை விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு நாம் பற்றி கொண்டு அவருக்கே உண்மையான ஒரு வாழ்க்கை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். எல்லாரும் உட்காருங்க. ஸ்தோத்திரம். யாருக்காவது முக்கியமாக சாட்சி சொல்லணும் அப்படின்னு இருக்கா? சுருக்கமாக ஒரு நிமிஷம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். போன வாரம் ஆராதிச்சு வீட்டுக்கு போகும்போது செல்லில் வந்து பார்த்தா ஃபோன் வந்திருக்குது. என் தங்கச்சி அங்கே உபாச ஜபத்துக்கு 3 நாள் போயிட்டு வந்திருக்காங்களா, மைக்கு வந்து ஊந்தாங்களா என்னன்னு தெரியல, அப்படியே மண்டல் அடிபட்டு ரத்தமாக போகுது. அதுக்கே தெரியலையா, உடம்பு சரியில்லாத மாத்திரை போட்டு படுத்திருந்தேன், ரத்தம் போதே தெரில. அப்புறமா வந்து போய் செல்லு பார்க்கும்போது இப்போ நம்பர் இருந்தது, என்ன நம்பர் இருந்ததுன்னு போய் பார்த்து அப்படியே ஆண்டர்கிட்ட நான் கண்ணீரோடு ஜெபம் பண்ணேன். ஆண்டரே,
நீங்கப்பா சோத்துறப்பா கைவிடாத தேவனை சொல்லிட்டு கண்ணீரோட ஜெபம் பண்ணா. உன்னை ஒன்றாவது பயப்படாதம்மா அப்படின்னு சொல்லி ஆண்டர்கிட்ட நாங்கள் அழுதி அப்படியே ஆறவரு ஆண்டர்கிட்ட நாங்கள் ஜெபம் பண்ண, பயப்படாத நீங்கள் உபாச ஜெபத்தை தான் போயிட்டு வந்தா ஒன்றாவதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணா. கத்தரை ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணா. கத்தர் அந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். தொடர்ந்து விசாரித்து ஜெபம் பண்ண இருந்தால் இன்னும் கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அண்ணா சொன்னது. மயக்கமில்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் ஜெபம் பண்ண ஒன்றாவதுன்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை ஐயா கிட்ட நான் வந்து ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வந்தா. ஆலயம் திறக்கவே இல்லை. வந்து பார்த்து பாரத சகோதரிக்கிட்ட சொன்னேன், ஐயா கிட்ட சொல்லன்ட்டு லீவு கேட்கலான் தான் இருந்தோம். அதுக்குள்ளாவே போன வந்து வேலைக்கு வாங்கன்னு சொன்னாங்க. சொல்லி நான் வேலைக்கு போனால் நாங்கள் ஆண்டவர்கிட்ட வாஸ்டிங்கோடு போயிட்டு மனசுலவே ஜெபம் பண்ணி இந்த வேலை செஞ்சிருந்தா கத்த இந்த மகளுக்கு விடுதலை கொடுத்தார். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி 2 மோங்கால் வேலை செய்ய முடியாது, ரொம்ப வலி தாங்கவே முடியல. அப்புறம் நாங்கள் கையை வச்சு ஆண்டவரே இந்த வலி எடுத்து போடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணி இந்த கத்தர் அந்த வலியிலேருந்து விடுதலை கொடுத்தார். கத்தருக்கு ஸ்தோத்திரம், நன்றி. இப்பொழுது பிள்ளைகள் முன்பாக வந்து வசனங்களை சொல்லுவாங்க. வாங்க. ஊட்டி போகலாம், அந்த பியூட்டியை பார்க்கலாம், அழகை ரசிக்கலாம், ஜாலியாக வாழ்ந்திடலாம். ஊட்டி போகலாம், அந்த பியூட்டியை பார்க்கலாம், அழகை ரசிக்கலாம், ஜாலியாக வாழ்ந்திடலாம். காலை பூத்த மலர்கள் மாலை மாடி போகுதே, காலை பூத்த மலர்கள் காலை மாறி போகுதே. இயேசு இல்லை என்றால் சந்தோஷம் சில நேரமே, இயேசு இல்லை என்றால் சந்தோஷம் சில நேரமே. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்ட அவனை அவரின் கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 34:1. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். சங்கீதம் 34:4. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறையாக்குவார். பிலிப்பியர் 4:19. கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். சங்கீதம் 118:6. தீர்மானத்தின் விவரம் சொல்லுவேன். கர்த்தர் என்னை நோக்கி, நீர் என்னுடைய குமாரன் என்று நான் உன்னை ஜெனிப்பித்தேன். சங்கீதம் 2:7. பேசாத மிருகம் மனுஷர் பேசி பேச்சு தீர்க்கதரிசியினுடைய மதிகேட்டை தடுத்தது. 2 பேதுரு 2:16. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. பேசாத மிருகம் பேச்சு மனுஷன் பேச்சை பேச்சு தீர்க்கதரிசனுடைய மதிகேட்டை தடுத்தது. 2 பேதுரு 2:16. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். சங்கீதம் 103:13. இந்த போனதை தேடுவோம், ரட்சிக்கவும் மனசுக்குமார வந்திருக்கிறார். லூகா 19:10. இதோ இஸ்ரவேலை உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. வீரரின் குரல் விச்சையாயிருப்பாயாக. சங்கீதம் 56:11. இரட்டை நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன். சகாரியா 9:12. உம்மை அதிசயங்களை காண பண்ணுவேன். மீகா 7:15.
உன்னதமானவர்க்கே, உன் பொருத்தினை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். சங்கீதம் 50:15. ஆதலால் பிள்ளைகளை எனக்கு செவி கொடுங்கள், என் வழியில் காத்து நடக்க வைக்கிறவர்கள் பாக்கியவான்கள். நீதிமொழிகள் 3:30. உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீரே. ஏசாயா 26:3. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கர் தான் பாக்கியவான்கள். தேவனே, சங்கீதம் 1-3 வரை. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய விதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய விதத்தில் தியானமாயிருக்க மச்சன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஒருமை நடப்பட்டு தன் காலத்து தன் கனியை தந்து இழிவுதிராதிருக்கின்ற மத்திய கர்த்தர் நன்மையானதை தருவார். சங்கீதம் 85:12. இந்த வேளையிலும் ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று காணிக்கை கொடுத்து கர்த்தரை ஆராதிப்போம். பிரைஸ் தி லார்ட். கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக இருந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாரிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து வந்த நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றுமில்லாத என்னை காரியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லாத என்னை உம் காரியத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நாள் உயிர் வாழ்கின்றேன். இந்த வேளையில கொடுத்த காணிக்கைகளுக்காக தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக கிதியோன் ஜெபிப்பார். స్తోత్రం కతావే తుదిగిరం తాపనే సర్వల దేవుడు నమ్మకే స్తోత్రమప్ప ఆండవరే మగ స్తోత్రపా జనాలు కూడా దేశప కాணிக்கைయండి ఆశీర్వదించం హల్లెలూయా ఆండవరే మగ స్తోత్రపా செய்கின்ற வேளையில் ஆசீர்வதித்தம் ஹல்லேலூயா அப்பா வியாபாரம் ஆசீர்வதித்தம் தொழில் ஆசீர்வதித்தம் ஹல்லேலூயா இந்த வேளையிலே மக ஸ்தோத்திரமப்பா ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் நீ போய் பார்க்க நீ 1000 மடங்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே உமக்கே ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவரே மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா வானத்து பலகங்களை திறந்து தேசப்பா இன்னும் கொள்ளாமல் ஆசீர்வதிக்கப்பட்ட தேவனே ஹல்லேலூயா இந்த தேவனே மக ஸ்தோத்திரம் துதிக்கிறோமப்பா ஹல்லேலூயா ஜெயல ஆசீர்வதிக்கிற தேவனே ஹல்லேலூயா ஆண்டவரே மக ஸ்தோத்திரப்பா இந்த வேளை சப்பா மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா தியானிக்கிற தப்பனை சப்பா வார்த்தை மூலமாக வசனம் மூலமாக சப்பா ஜனங்களோடு பேசும் தான் ஹல்லேலூயா நீ பேசும் தெய்வம் தான் ஹல்லேலூயா அப்பா ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு சப்பா வேண்டிய வார்த்தையில வசனம் சப்பா நீ கொடுத்து தைரியப்படுத்தினா ஹல்லேலூயா பலப்படுத்தினா ஹல்லேலூயா இந்த தேவனே மக ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா ஆண்டவரே
இப்படி ஜன சப்பா விடுதலோடு கலந்து செல்ல ஆசீர்வதியும் ஹல்லேலூயா. என் ஆண்டவரே ஸ்தோத்திக்கிறோம் துதிக்கிறோம்ப்பா. இந்த ஜனத்தை எனக்காக ஏற்படுத்தினேன். இவர்களை துதியை சொல்லுகிற தேவனே சப்பா ஸ்தோத்திரம் தான் துதிக்கிறேன் சப்பா. உன் ஆசீர்வதியும் ஹல்லேலூயா. இந்த வேலை சப்பா தாசன மரத்தினை பேசும் ஆசீர்வதியும் அன்பின் மரத்துக்களும் இயேசு கிறிஸ்து மேலான நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாரும் உட்காருங்க. இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்து ஆராதித்து கொண்டிருக்கிற உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை வாசித்து சில காரியங்களை இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம் படிங்க. ஒருத்தர் படிங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த காரியங்கள் நடந்த பின்பு நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று சொன்ன இந்த வாக்குத்தத்தத்தின் சில காரியங்களை போன வாரத்தில் நாம் தியானித்தோம். முன்னோட்டமான பகுதிகளை நாம் தியானித்தோம். ஆபிரகாமை பார்த்து தேவன் பயப்படாதே, எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து அப்படி சொன்னார் என்று நாம் பார்த்தோம். ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல நமக்கும் அவர் கேடகமாயிருந்து பாதுகாப்பின் கேடகமாயிருந்து வழி நடத்துவார் என்று சொல்லி பார்த்தோம். ஸ்தோத்திரம். மகாபெரிய பலனை நமக்கு கொடுக்கிற தேவன், காண்டாமிருகத்துக்கொத்த பலனை நமக்கு தருகிற தேவன் என்று கூட நாம் போன வாரத்தில் பார்த்தோம். அதுபோல போன வாரம் மாலை வேளையில் பயத்தை நாம் எப்படி மேற்கொள்வது என்கிற தலைப்பில் பாவத்தை, பயம் நம்முடைய வாழ்க்கையில் அணுகாதபடிக்கு காணப்பட பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும், பாவத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போட வேண்டும் என்று சொல்லி சில வசனங்களை தியானித்தோம். பாவத்தை நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுது நாம் வைத்து கொண்டிருக்கிறோமோ பயம்தான் இருக்கும். ஸ்தோத்திரம். மடியில் கனம் இல்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்லி பழமொழி சொல்லுவாங்க. ஸ்தோத்திரம். அதுபோல் மடியில் பாவத்தை, தேவன் விரும்பாத காரியங்களை, பிசாசுக்கு அடுத்ததான காரியங்களை நம்ம வைத்து கொண்டிருக்கும் போது பயம்தான் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யும். பாவத்தை அப்புறப்படுத்துங்கள். ரிமூவ் தி சின்ஸ். பாவங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகற்றி போடணும். ஆதாம் ஏவாள் தோட்டத்தில் நன்றாய்தான் பல காலம் இருந்தார்கள். ஆனால் பிசாசுனுடைய வார்த்தைக்கு இடம் கொடுத்து தேவ வார்த்தையை அசட்டை பண்ணி பாவம் செய்தபோது அவர்களுக்குள்ளே ஒரு பயம் வந்து விட்டது. இப்பொழுது ஸ்தோத்திரம். பாவம் செய்யும் போது எந்த விதமான பாவங்களை ஒரு ஆத்துமா செய்தாலும் ஒரு பயம் கண்டிப்பாக இருக்கும். ஸ்தோத்திரம். விசுவாசிகளாகிய உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யும் போது பயத்தோடு தான் வாழ வேண்டியது இருக்கும். அந்த பாவத்தை உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றி போடும்போது பயமில்லாத ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை செய்ய கர்த்தர் உதவி செய்வார். பாருங்க, ஆதாம் ஏவாள் நிர்வாணிகள் என்று சொல்லி பயந்து தோட்டத்தில் ஆண்டவர் வருகிற நேரத்தில் ஒளிந்து கொண்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆதாமே, ஆதாம் எங்கே இருக்கிறார், வேர் ஆர் யூ அப்படின்னும் போது பல சத்தம் ஆண்டவரிடத்திலிருந்து வந்த பிறந்தான் ஆதாம், நான் ஒளித்து கொண்டிருக்கிறேன், தோட்டத்தின் செடிகளுக்குள்ளே ஒளித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சத்தம் வருகிறது. ஸ்தோத்திரம். நாங்கள் நிர்வாணிகளாக இருக்கிறபடினால பயந்து ஒளித்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சத்தம் வருகிறது. அதான் நிர்வாணி அப்படின்னு சொல்லி உனக்கு சொன்னது யாருப்பா? ஸ்தோத்திரம். அதான் அந்த கனியை புசித்ததுனால அதுலேருந்து எங்களுக்கு இப்படி ஆகிவிட்டது அப்படின்னு சொல்லி தேவனிடத்தில் தேவன் விசாரிக்கும் போது சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலும் பார்க்கும்போது உங்கள் பாவங்களே, உங்கள் அக்கிரமங்களே தேவன் செவி கொடாதபடிக்கு என்ன செய்கிறதாம்? அந்த வசனத்தை படிங்க.
உங்கள் அக்கிரமங்களே உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு ஆண்டவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆண்டவருடைய முகத்தை என்ன செய்கிறது? மறைக்கிறது. நாம் செய்கிற பாவங்கள், மீறுதல்கள், பாவத்திலிருந்து மன்னிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில மறுபடியும் பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஜனங்களாக இருக்கும்போது ஸ்தோத்திரம், நாம் என்னதான் ஆண்டவரேன்னு சொன்னாலும் அந்த பாவங்கள், அந்த அக்கிரமங்கள் நம்முடைய தேவனை, அவருடைய முகத்தை விட்டு நம்மை பிரிக்கிறதாக காணப்படும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எனவே இந்த திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில ரகசிய பாவங்கள் இல்லாவிட்டால் துணிகர பாவங்கள், எந்த ஒரு பாவத்துக்கு இடம் கொடுத்தவர்களாக உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிறீர்களோ அந்த பாவங்கள்லேருந்து வெளியே, அந்த பாவத்தை தூக்கி வெளியே போடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில பயமில்லாதபடிக்கு வாழ முடியும். நீ பயப்படாதே என்று சொல்லி சொன்ன தேவனுடைய வார்த்தையின்படி பயமில்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ பாவங்களை நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுவோம். நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் மிகுந்த இரக்கம் பெறுவான். ஸ்தோத்திரம். பாவங்களை மறைக்கிறது. ஸ்தோத்திரம். பாவங்களை மறைத்து ஐயோ தெரிஞ்சிடக்கூடாதே அப்படின்றதே ஒரு பயம்தான். ஸ்தோத்திரம். எந்த விதமான காரியங்களை இந்த இடத்துல வந்திருக்கிற யாராவது மறைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில பயத்தோடு போராட்டத்தோடு இருக்கிறீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்ட பயத்துக்கு ஏதுவான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை விட்டு நீக்கி போடுங்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். பயமில்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ பாவத்தை என்ன செய்யணும்? பத்திரமா வச்சிருக்கணுமா? என்ன செய்யணும்? தூக்கி போட்டுறணும். இந்த பாவமே என்னுடைய வாழ்க்கையில் இனிமே நான் செய்ய போறதில்லை, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் பரிசுத்தமான தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி பரிசுத்தத்துக்கு நேராய் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது பயம் நம்மை மேற்கொள்ளாது. இரண்டாவது, போன வாரம் மாலை வேளையில் தியானிக்கப்பட்ட காரியம், கர்த்தரை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையில பயமில்லாதபடிக்கு நாம் காணப்பட முடியும் என்று சொல்லி பல வசனங்களை மாலை வேளையில தியானிக்கப்பட்டது. சங்கீதம் 34ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை படிங்க. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து, அந்த ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய ஒரு பயம் 2 பயத்துக்கா, எத்தனை பயத்துக்கு? எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடுகிற அனுபவம், ஒவ்வொரு நாளும் இயேசுவை தேடுகிற ஜெபத்தில் அவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் இருக்கிறதா உங்களுடைய வாழ்க்கையில? சில பேர் எப்படி வீட்டில் தேடுவாங்க அப்படின்றது அவர்கள் ஆராதனைக்கு வருகிறத நேரத்தை வச்சே நம்ம தெரிந்து கொள்ள முடிகிறது. 2 மணி நேர ஆராதனையில கலந்து கொள்ள முடியாதவங்க எப்படி வீட்டில் ஆண்டவரை தேடுவாங்க அப்படின்றத நம்ம நிதானிக்க முடியும். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில தேவனை சரியாய் தேட வேண்டிய பிரகாரமாய் தேடும்போது எல்லா பயத்துக்கும் நம்மை நீங்களாக்கி ஆண்டவர் வழி நடத்துவார். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடுங்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை ஆராதிக்க நமக்கு ஒரு திறந்த வாசல் இருக்கும்போது, அவரை நோக்கி பார்த்து ஜெபிக்க நமக்கு விடுதலையான ஒரு நல்ல வீடு அமைப்புகளை, நல்ல சொந்த வீடுகளை எல்லாம் கொடுத்திருக்கும் போது, ஸ்தோத்திரம், எந்த ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாடகை வீட்டை ஆண்டவர் கொடுத்திருக்கும் போது, அதிகமாக தேவ சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்கும்போது எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி ஆண்டவர் உங்களை காத்து கொள்வார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி என்னை விடுவித்தார். உங்களுடைய வாழ்க்கையில் தெரிந்தோ தெரியாமலோ பல பயங்களுக்கு நீங்கள் இடம் கொடுத்து கொண்டிருக்கீங்களா?
ஸ்தோத்திரம். அந்த பயத்தையே நினைத்து 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 சிலருடைய வாழ்க்கையில இருந்து கொண்டிருப்பார்கள். நீங்க அந்த பயத்தை நினைத்து கொண்டு சிந்தித்து கொண்டிருக்க வேண்டாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, அவரை துதிக்க ஆரம்பிங்க, அவருடைய சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிங்க. அந்த பயம் இருந்த இடமே தெரியாதபடிக்கு ஓடி போயிடும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தரை தேடும்போது பயம் நம்முடைய வாழ்க்கையை விட்டு அகன்று போகும். மூன்றாவதாக இந்த நாளில் நாம் தியானிக்க போற காரியம், விசுவாசத்துல பலன் கொள்ள வேண்டும். என்ன செய்யணும்? விசுவாசத்துல பலன் கொள்ளுகிறவர்களாக இருக்க வேண்டும். strengthen in faith, விசுவாசத்துல பலன் கொள்ள வேண்டும். லூக்கா 8ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசிங்க. லூக்கா 8, 24, 25. அவர்கள் அவரிடத்தில் வந்து, ஐயரே 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 மடிந்து போகிறோம் என்று அவரை எழுப்பினார்கள். மடிந்து போகிறோம் என்று சொல்லி ஆண்டவரை எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போய் அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஆண்டவர் இயேசு அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். அவர்கள் பயந்து ஆச்சரியப்பட்டு இவர் யாரோ காற்றுக்கும் ஜலத்துக்கும் கட்டளையிடுகிறார், அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக் கொண்டார்கள். பாருங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் சீசர்களை அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி அங்கே படகிலே ஏறி கரைக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். 22ஆம் வசனத்திலே, பின்பு ஒரு நாள் அவர் தமது சீசரோடு கூட படவில் ஏறி கடலின் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அப்படியே புறப்பட்டு போனார்கள். படகு ஓடுகையில் அவர் நித்திரையாயிருந்தார். அப்பொழுது கடலிலே சுழல் காற்று உண்டானதினால் அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. ஸ்தோத்திரம். கரைக்கு நேராய் போய்க் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் போன கொஞ்ச நேரத்திலேயே காற்றினாலே அந்த படகு பாதிக்கப்படுகிறது. சுழல் காற்று உண்டானது. அவர்கள் மோசமடையத்தக்கதாய் படகு ஜலத்தினால் நிறைந்தது. ஸ்தோத்திரம். பயங்கரமான காற்று. அந்த போட்டு நிரம்பத்தக்கதாய் தண்ணீர் வேற போட்டுக்குள்ளே வந்துட்டே இருக்கிறது. சீசர்களாலும் பயப்படுகிறாங்க. இயேசு என்ன செய்கிறார்? நித்திரையாயிருந்தார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. எல்லாரும் கதறுகிறார்கள், ஆண்டவரே நாங்க அழிய போறோம் அப்படின்னு சொல்லி, ஐயரே மடிந்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுகிறார்கள், எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடல் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். இந்த இயேசுவினால எப்படி இது முடிகிறது? காற்று கீழ்ப்படுகிறது, கடல் கொந்தளிப்பு நிற்கிறது அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படும் போதே ஆண்டவர் அவர்களை பார்த்து கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். எழுப்பினார்கள். அவர் எழுந்து காற்றையும் ஜலத்தின் கொந்தளிப்பையும் அதட்டினார். உடனே அவைகள் நின்று போயிற்று, அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். ஏன் ஆண்டவர் அவர்களை பார்த்து உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து சொல்லணும்? காரணம், இதுவரைக்கும் ஆண்டவர் கிட்டத்தட்ட 3 வருஷமா அவர்களோடு கூட தான் இருக்கிறார், ஊழியம் செய்கிறார். ஆண்டவர் செய்கிற பெரிய பெரிய அற்புதங்களை பார்க்கிறார்கள். ஸ்தோத்திரம். ஆனால் இவர்களுக்குள்ள இந்த ஆபத்தின் மத்தியில ஒரு ஜெபித்து அதன் நிமித்தமாய் ஒரு விசுவாசத்தோடு அந்த போராட்டத்தை மேற்கொள்ள அவர்களுக்குள்ள ஒரு பலன் இல்லாததை கண்டுதான ஆண்டவர் கேட்கிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? இவ்வளவு நாள் ஊழியம் செய்றீங்களே என் கூட, இவ்வளவு நாள் என்னுடைய அற்புதத்தை பார்த்தீங்களே, இவ்வளவோ அதிசயங்களை செய்ததை பார்த்தீங்களே, ஏன் உங்களுடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்லி அவர்களை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையை குறித்து விசுவாசமுள்ள விசுவாசிகளாய்
நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். நமக்கு எல்லாரும் பெயர் விசுவாசிகள். எந்த சர்ச்சுக்கு போறீங்க? எந்த சபையில் விசுவாசியா இருக்கீங்க? இங்கே இந்த சந்தில் கடைசி கால சியோன் சபை அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச் இருக்கிறது, அதுக்கு தான் நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. ஸ்தோத்திரம். விசுவாசிகள். நமக்கு எல்லாருக்கும் பேர் என்ன? விசுவாசிகள். என்னத்தை விசுவாசித்தோம்? ஆண்டவரை விசுவாசிக்கிறோமா? தேவன் என்னுடைய வாழ்க்கையில எனக்கானதை, எனக்கென்று முன்குறித்ததை அவர் செய்வார், என்னை கைவிட மாட்டார், என்னை வழி நடத்துவார் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருக்கிறதா? வியாதிகளின் மத்தியில, பலவிதமான நெருக்கத்தின் மத்தியில ஆண்டவரை கொஞ்சமாச்சும் விசுவாசிக்க நம்மால முடிகிறதா? இந்த நாளில சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில பலன் இல்லாத, பயம் இல்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை வாழ விசுவாசத்துல பலன் கொண்ட தேவ பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. உங்கள் விசுவாசம் எங்கே? இன்னைக்கு பல குழப்பங்களோடு ஒருவேளை நீங்க ஒரு சிலர் இருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்கள் விசுவாசம் எங்கே? இத்தனை வருட விசுவாசிகளாய் இருக்கிறீங்களே, இத்தனை வருடம் கூடவே ஊழியத்தில் அற்புதத்தை எல்லாம் பார்த்தீங்களே, உங்கள் விசுவாசம் எங்கே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கேட்டது போல நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து இந்த நாளிலே அந்த வசனத்தின் மூலமாய் தேவன் நம்மை உணர்த்தி தைரியப்படுத்த விரும்புகிறார். பாருங்க, மத்தேயு 21 அதிகாரம் 22வது வசனம் படிங்க. மத்தேயு 21:22. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். ஸ்தோத்திரம். 21ஆம் வசனத்திலே இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நாள் பசியோடு போகும்போது அங்கே ஒரு அத்தி மரத்தை தூரத்திலே பார்க்கிறார். ஆனால் அதன் அருகிலே போகும்போது அத்தி மரத்திலே ஒன்றுமே இல்லை. அந்த அத்தி மரமே நல்ல காய்க்கிற நல்ல ஒரு மரமாய் நீ பாசாங்கு செய்தது போல இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கனி இல்லையே அப்படின்னு சொல்லி அதை சபித்தாராம். சபித்த உடனே என்ன ஆச்சுது? மறுநாள் அவர்கள் திரும்பி வரும்போது அந்த அத்தி மரம் அப்படியே ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பட்டு போனதை போல முழுவதுமாய் பட்ட ஒரு மரமாய் நின்றதை பார்த்து சீசர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்பதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாயிருந்தால் இந்த அத்தி மரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதுமல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். இப்போ விசுவாசம் கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவை. நாம் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த காரியத்தை எனக்கு செய்யும், ஸ்தோத்திரம், இந்த காரியத்தை எனக்கு ஆசீர்வதித்து தாரும், இந்த வருமானத்தை தாரும், இந்த பண தேவையை சந்தியும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறீங்களா இல்லையா? ஜெபிக்கும் போது நாம எப்படி ஜெபிக்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே கண்டிப்பா இந்த நான் ஜெபிக்கிற இந்த காரியத்தை நீங்க செய்ய போறீங்க, கண்டிப்பா எனக்கு இந்த ஒத்தாசையை தரப்போறீங்க. சோத்திரம். ஜெபித்து பார்ப்போம், அப்படி அல்ல. நான் ஜெபித்தா கண்டிப்பா ஆண்டவர் கேட்பார், என்னுடைய ஜெபத்தை கேட்பார் என்கிற அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கிற மக்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ நாம் ஆண்டவருடைய விசுவாசத்துல என்ன செய்யணும்? பலன் கொண்டவர்களாய் மாறணும். எதுல பலன் கொள்ளணும்? விசுவாசத்துல பலன் கொண்டவர்களாக மாறணும். இன்னும் விசுவாசத்துல
தேவனை நம்புகிற விசுவாசிக்கிற காரியத்தில் நாம் பலப்பட வேண்டும். மார்க்கு 5ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் படிங்க. எடுங்க, பைபிள் இருக்கவங்கெல்லாம் பைபிள் எடுங்க. ஸ்தோத்திரம். பைபிள் இல்லாதவங்கெல்லாம் ஒரு பைபிள் வாங்கிக்கணும். வீட்டில் ஒரு வேளை வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் வச்சுட்டு வரக்கூடாது. சர்ச்சுக்கு வரும்போது சபையில் வந்து பைபிளை எடுத்து படிக்கணும். ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜெபாலே தலைவனை நோக்கி, பயப்படாதே, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரும் தம்மோட வருகிறதற்கு இடம் கொடாமல். ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே ஒரு ஜெபாலய தலைவன் தன்னுடைய மகள் மரணத்துக்கு ஏதுவான வியாதியோடு இருக்கிறாள் என்று சொல்லி இயேசு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அந்த பிரயாணத்தில், ஆண்டவரே நீர் வந்து என்னுடைய மகளை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னபோது அங்கே இருந்ததான யூதர்கள் கூட ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள், ஐயா இவர் நமக்கு ஒரு ஜெபாலயத்தை கூட கட்டியிருக்கிறார் என்று எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார்கள். இயேசுவும் சரி போகலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது அந்த ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒரு செய்தி வருகிறது. என்ன செய்தி? இனி போதகரை வருத்தப்பட வேண்டாம். ஸ்தோத்திரம். 35ஆம் வசனத்திலே அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் ஜெபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். இந்த ஜெபாலய தலைவன் எதுக்காக இயேசு கூட வந்துட்டு இருக்கிறாரு? எப்படியாயிலும் மரணத்தில் அங்கே துடித்து கொண்டிருக்கிற மகளை இயேசுவை அழைத்து கொண்டு போய் அவள் சுகம்பர செய்ய வேண்டும், மறுபடியும் அந்த மகள் எனக்கு வேண்டும் அப்படின்ற எண்ணத்தோடு இயேசுவின் பின்னாடியே போயிட்டு இருக்கிறார். அங்கே பல அற்புதம் நடக்கிறது, அதையெல்லாம் பார்க்கிறார். 12 வருட அந்த வியாதி கொண்டிருந்ததான ஸ்திரீ அந்த இடத்துல தான் சுகமாகிறார்கள். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சுகமாகிறார்கள். இயேசுவனுடைய வஸ்திரத்தை எல்லாம் தொட்டு அவள் இயேசுவை மகிமைப்படுத்தின அந்த காரியம் எல்லாம் பார்த்து கொண்டே வருகிறார். ஆனாலும் இந்த மனிதனுக்கு என்ன செய்தி வருகிறது? உம்முடைய குமாரத்தி, உம்முடைய மகள் மரித்து போனால் இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர் என்றார்கள். ஸ்தோத்திரம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்கிறார். அந்த மனிதனிடத்துல அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அவர்கள் சொன்ன வார்த்தை இயேசு கேட்டவுடனே ஜெபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு என்று சொல்லி. ஸ்தோத்திரம். பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இந்த சூழ்நிலையில் நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசுகிறார். இந்த நாளில வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்கள் பல சூழ்நிலையில வந்திருக்கிறவர்களாக இருக்கிறீங்க. உங்களுடைய சூழ்நிலை இங்கே நிற்கிற எனக்கு தெரியாது, ஆனால் இயேசுவுக்கு உங்களுடைய சூழ்நிலை தெரியும். அவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் இரு. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவளாய் இரு அப்படின்னு சொல்லி உங்களை பார்த்து அவர் மேல நம்பிக்கை வைக்க, விசுவாசம் வைக்க தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. வியாதிகளாய் இருக்கலாம், ஸ்தோத்திரம், எல்லாவற்றிலிருந்தும் அவராலே சுகமாக்க முடியாத வியாதியே ஒன்றுமே இல்லை. வேதத்தில் அநேக அற்புதங்களை நாம பார்க்க முடிகிறது. ஸ்தோத்திரம். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கலாம், இயேசுவால தீர்க்க முடியாத பிரச்சனையே இல்லை. மனிதனை பார்த்து அந்த வீட்டு வேலைக்காரர்கள் வந்து சொன்னபோது, ஏன் இனி போதகரை வருத்தப்படுத்துகிறீர்? வேண்டாம், வா, திரும்பி போயிடலாம். மரித்து விட்டால் உன் நம்பிக்கையெல்லாம் போய்விட்டது, அவ்வளவுதான். போதகரை அவர் கூட வருகிறதுனால இனிமே ஒண்ணுமே பிரயோஜனம் ஆக போறதில்லை அப்படின்றது மாதிரி அவரிடத்துல பேசுறாங்க. இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் இனி இயேசுவை பின்பற்றி என்னதான் நடக்க போறது அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கேள்விக்குறி உங்கள் வாழ்க்கையில இருக்குன்னா, ஸ்தோத்திரம், அதை விட்டு விடுங்க. விசுவாசத்துல பலன் கொள் மகனே, மகளே என்று சொல்லி இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்.
ஸ்தோத்திரம். உங்களுடைய கையின் பிரயாசங்களை குறித்து, வேலையை குறித்து நீங்கள் சோர்ந்து போனவர்களாய் வந்திருக்கிறீங்களா? இல்லை, நீ விசுவாசத்தில் பலன் கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். களஞ்சியங்களிலும் கையிடும் எல்லா வேலையிலும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை என்ன செய்கிறாராம்? கட்டளையிடுகிற தேவனாய் இருக்கிறார். எனவே உங்களுடைய பிரயாசங்களை, உங்களுடைய வேலைகளை, தொழில்களை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் கொடுத்து விசுவாசத்தோடு செயல்படுங்க. ஆண்டவர் எனக்காக பார்த்து கொள்ளுகிற தேவன், என்னை கைவிடுகிற தேவன் அல்ல, என்னை உயர்த்துகிற தேவன் என்று சொல்லி அவரிடத்தில் உங்களுடைய காரியங்களை ஒப்பு கொடுங்க. கண்டிப்பாய் உங்களை கைவிடாதபடிக்கு நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பக்கம் அந்த ஜபாலய தலைவனை மனமடிந்து போக விசுவாச கொஞ்ச நெஞ்சம் இருக்கிறதான விசுவாசத்தை அவனை விட்டு அகற்றி போடும்படியான பேச்சுக்கள் அவனுக்கு நேராய் வருகிறது. இன்னொரு பக்கம் என்ன வருகிறது வார்த்தை? அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே ஜபாலய தலைவனை நோக்கி, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. என்னதான் நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராய் ஒருவேளை வந்தாலும் தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொல்லி சொன்னேன். இயேசுவனுடைய வார்த்தையை நம்பி நாம் ஜீவிக்கும் போது இறுதியில அற்புதத்தை நாம் காண முடியும். இந்த ஜபாலய தலைவன் ஸ்தோத்திரம் அந்த கூட அவருக்கு செய்தி கொண்டு வந்தவர்களோடு போகவில்லை, இயேசுவோடு கூட தான் நடக்கிறார். அவர்கள் பேதுருவோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாரோடெல்லாம் போகிறார்? அவர்கள் சொன்ன 37ஆம் வசனத்தில் பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர வேறொருவரையும் தம்மோடைய வருகிறதற்கு இடங்கொடாமல் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியை மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து, நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன? பிள்ளை மரிக்கவில்லை, நித்திரையாய் இருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். ஸ்தோத்திரம். இயேசு பாருங்க 41ஆம் வசனத்திலே பிள்ளையின் கையை பிடித்து தலி தகுமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். ஸ்தோத்திரம். அந்த சிறு பிள்ளைய கையை பிடித்து அவளை எழுந்திரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது அந்த மகள் உடனே எழுந்து என்ன செய்தாளாம்? உடனே சிறு பெண் எழுந்து நடந்தாள். அவள் 12 வயதுள்ளவளாயிருந்தாள். அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. 12 வயதுடைய அந்த மகள் மரணமடைந்து விட்டாள். இப்போ இயேசு போய் இந்த மகளை பார்த்து அந்த மரித்து போன இந்த சிறு பெண்ணை கையை பிடித்து தலி தகுமி, சிறு பெண்ணே எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஒரு ஆச்சரியம்! அந்த பெண் எழுந்தாள், நடந்தாள். எல்லாரும் பிரமிக்கிறார்கள், ஆச்சரியப்பட்டார்கள். ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில இந்த நாளிலே திருவிருந்து ஞாயிற்றுக்கிழமையில இவ்வளவுதான் என்னுடைய வாழ்க்கையில இனிமே எழும்ப முடியாதா? இனிமே என்னுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றியுள்ள கிறிஸ்தவனாய் எழும்பி ஓட முடியாதா அப்படின்னு சொல்லி உங்களுடைய வாழ்க்கையில நினைத்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து எழுந்திரு, எழுந்திரு, எழுந்திரு அப்படின்னு சொல்லி உங்களை அவரோடு கூட ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கைக்காய் நடத்த விரும்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வயதானது நிமித்தம், பலவீனத்து நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போய் இனிமே என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியம் எல்லாம் செய்ய முடியாதா அப்படின்னு சொல்லி கேள்விக்குறியோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தரின் மகிமை உன்மேல் உதித்தது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில அவரிடத்துல விசுவாசம் கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அதிசயங்களை செய்ய இன்றைக்கும் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஸ்தோத்திரம். அவரை விசுவாசிக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கும் அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் விசுவாசத்துல பலன் கொண்ட ஜனங்களாக நாம் மாற வேண்டும். விசுவாசத்துல பலன் கொண்டவர்களாக மாறணும். ஸ்தோத்திரம். ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நீங்க உங்களுக்குள்ள விசுவாசம் வேணும் அப்படின்னு சொல்லி சீசர்களை பார்த்து சொல்லும்போது அவர்கள் கேட்கிறார்கள், ஆண்டவரே எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண ஆண்டவரே, நாங்கள் விசுவாசத்துல குறைந்தவர்கள், எங்கள் விசுவாசத்தை
வர்த்திக்க பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறார்கள். இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு வாழ முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆண்டவரே, எங்களை விசுவாசமுள்ள தேவ மக்களாய் வாழ, எங்கள் குடும்பத்தை விசுவாசத்தோடு நடத்த, நான் செய்கிற வேலையில விசுவாசத்தோடு வேலை செய்ய, நான் செய்கிற வியாபாரத்தை, நான் செய்கிற தொழில நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உம்மை நம்பி ஆண்டவரே உற்சாகத்தோடு செய்ய எனக்கு கிருபை தர வேண்டும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல இந்த சீசர்களை போல கேட்கும்போது தேவன் தாமே உங்களை ஆச்சரிய பிரகாரமாய் வழிநடத்த போகிறார். வேதத்தில் நாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டு விசுவாசிகளை குறித்து புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் அநேக பரிசுத்தவான்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அவர்கள் விசுவாசமுடையவர்களாய் எப்படி வெற்றி பெற்றார்கள் என்றதை நாம் பார்க்க முடிகிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 33லிருந்து 35 வரைக்கும் படிங்க. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். நீதியை நடப்பித்தார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அபித்தார்கள். அக்கினியின் உக்கிரத்தை அபித்தார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பட்டய கருக்குக்கு தப்பினார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். பலவீனத்தில் பலன் கொண்டார்கள். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். யுத்தத்தில் வல்லவர்கள் ஆனார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இப்படி 33ஆம் வசனத்திலிருந்து படிக்கும்போது விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நாடுகளே ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள். வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள்னா அந்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து கொண்டார்கள். சிங்கங்களின் வாய்களை என்ன செய்தார்கள்? அடைத்தார்கள். தானியேலை சிங்க குகையில போட்டார்கள். ஆனால் சிங்கங்கள் ஒண்ணுமே செய்யல. அப்படின்னா சிங்கத்தின் வாய்கள் கட்டப்பட்டது, அடைக்கப்பட்டது. ஸ்தோத்திரம். பாருங்க, அதுபோல அக்கினியின் உக்கரத்தை அபித்தார்கள். யாரெல்லாம் அக்னியில போடப்பட்டார்கள் சொல்லுங்க? சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ வாலிபர்கள் விசுவாசத்தோடு தேவன் நாங்கள் ஆராதிக்கிற தேவனங்களை தப்புவிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஒருவேளை தப்புவிக்காமல் போனாலும் நாங்கள் இந்த நீர் நிறுத்தின சிலையெல்லாம் நாங்க வணங்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி யார்கிட்ட சொன்னாங்க? ராஜா கிட்டே சொன்னாங்க. தோத்திரம். அதுதான் விசுவாசம். இன்னைக்கு ராஜா கிட்ட இல்ல, கண்ட கூஜா கிட்டே, பிசாசு கிட்டே நம்ம பணிந்து விழுந்து கிடக்கிறவர்களாய் பல நேரங்களில காணப்படுகிறோம். ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் வேதத்தை நன்றாய் படிக்கணும். வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து அறிந்து கொண்டவர்களாய் இருக்கணும். ஒவ்வொரு நாளும் வேதத்தை படிக்கும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். பைபிளை படிக்காதபடிக்கு மூடி வைத்து விட்டு பத்திரமா வைத்திருக்கிறவங்களுக்கு ஸ்தோத்திரம், பைபிள் ஒருவேளை புதுசா இருக்கும். நான் பைபிள் வாங்கி 10 வருஷமாச்சுங்க அப்படின்னு சொல்லி புது பைபிளா இருக்கும். ஆனா உங்களுடைய வாழ்க்கையில ஒண்ணுமே இருக்காது. விசுவாசம், நம்பிக்கை எதுவுமே இருக்காது. டெய்லி பைபிளை எடுத்து படித்து அதில் ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிற பரிசுத்தவான்களுடைய விசுவாசம், அவருடைய வாழ்க்கையில் எப்படி வெற்றியாய் வாழ்ந்தார்கள், இயேசு எப்படி அற்புதம் செய்தார், எல்லா காரியங்களையும் நம்ம படிக்க நாம் விசுவாசத்தில் பலன் கொண்டவர்களாய் மாறுகிறவர்களாய் இருப்போம். ஸ்தோத்திரம். நிறைய காரியங்களை இந்த 11ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 11:7 படிக்கும்போது 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. விசுவாசத்தினால் நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தியுள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளாதான் என்று தீர்த்து விசுவாசத்தின் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நடக்கவே நமக்கு விசுவாசம் தேவை. தேவனுடைய வார்த்தையின்படி நம்ம வாழவே நமக்கு விசுவாசம் இருந்தாதான் முடியும்.
அவருடைய வார்த்தைகளை கை கொண்டு நடக்கவே நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இருந்தாதான் அதை கை கொண்டு நடப்போம். இல்லாட்டா மனிதர்களை பார்ப்போம், வேற விசுவாசிகளை பார்ப்போம், ஆண்டவருடைய வசனத்தை பார்த்து அதன்படி நடக்க மாட்டோம். பாருங்க, பாவம் நிரம்பின இந்த உலகத்தில் ஆண்டவர் பேசுகிறார் நோவாட்ட, விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன்னையும் தன் குடும்பத்தையும் ரட்சிக்க ஆண்டவர் பேழை உண்டாக்க சொன்னார். மழை இல்லை, ஒண்ணுமே இல்லை, ஆனா பேழை உண்டாக்குகிறார். பரியாச கூட்டங்கள் பரியாசம் பண்ணுகிறது, ஆனா அதையெல்லாம் அவன் கண்டுகொள்ளவில்லை. தான் செய்ய வேண்டியது ஆண்டவருடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி நோவா செயல்பட்டார். கடைசியில எல்லா ஜனங்களும் அழிக்கப்பட்டார்கள், நோவா குடும்பம் மாத்திரம் காப்பாற்றப்பட்டது. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை விசுவாசித்து வாழ்வதற்காக தான் விசுவாசிகள் என்கிற ஒரு விசுவாசிகளாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். தேவனை விசுவாசித்து அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அந்த வார்த்தைகளின்படி கீழ்ப்படிந்து வாழ்வதற்காக இந்த விசுவாச வாழ்க்கையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். 8ஆம் வசனத்தில் ஆபிரகாமையும் பாருங்க. ஆபிரகாம் என்ன செய்தார்? விசுவாசத்தினால ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்துக்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். ஸ்தோத்திரம். ஆபிரகாமை தேவன் அழைக்கிறார். ஆபிரகாமே, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னும் போது, எந்த தேசம் ஆண்டவரே? வசதி இருக்குமா? கரண்ட், லைட்டு, என்னென்ன வசதி இருக்கும், எப்படிப்பட்ட செழிப்பா இருக்கும், அதெல்லாம் எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆபிரகாம் போனார் என்று சொல்லி வேதம் சொல்லவில்லை. அவன் கீழ்ப்படிந்து அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து விசுவாசித்து கடந்து போனார் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை இந்த காலத்தில் தேவனுடைய வார்த்தைகளை, வாக்குத்தத்தங்களை நீங்கள் கேட்கும்போது, வாக்குத்தத்தங்கள் சபையிலிருந்து தேவன் கொடுக்கும்போது, வாக்குத்தத்தங்களை உங்களுக்கு நீங்கள் பைபிளை படிக்கும்போது, அதை பார்க்கும்போது, ஸ்தோத்திரம், அற்பமாய் நீங்கள் அதை நினைத்து ஏதோ படித்தோம் விட்டோம் அப்படின்னு அல்ல. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்ற தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். இதன்படி தேவன் என்னை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லி இங்கே விசுவாசத்தோடு தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு நம்பி ஜீவிக்கும் போது கண்டிப்பாய் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. சோத்திரம். என்கிட்ட பணமே இல்லை, ஒன்றுமே இல்லையே, பொருளும் இல்லை, ஒன்றுமே இல்லை, என் வாழ்க்கையில் இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? என்னிடத்துல ஒன்றுமே இல்லையே, நான் எப்படி செய்வேன் அப்படின்னு அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து செயல்படும் போது இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன் அவர் எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கையில ஒருவேளை இல்லாமல் இருக்கலாம், அவருடைய கையில இல்லாததே எதுவுமே இல்லை. எல்லாத்தையும், இந்த அகலத்தை, வானத்தை, பூமி எல்லாத்தையும் உண்டாக்கின தேவன் தான் நாம் ஆராதிக்கிற தேவன். அவரை விசுவாசிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்வார். தற்காலத்தில் ஒருவேளை நம்மிடத்துல சில காரியங்கள் இல்லை 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 அப்படின்னு சொல்லி இருக்கலாம். ஆனால் தேவனை விசுவாசிக்கும் போது, தேவனை நம்பி நம்முடைய வாழ்க்கையில ஜீவித்து தேவனோடு உள்ள வாழ்க்கையில உறுதியாய் நம்ம ஜீவிக்கும் போது ஒரு நாள்ல இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி எதையெல்லாம் சொன்னோமோ இருக்கிறது. தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார், தேவன் எல்லாவற்றையும் எனக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி சொல்லும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில நடத்த வல்லமையுள்ள தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் விசுவாசித்தார். தேவன் அழைத்த போது முன்னாடி ஒண்ணுமே இல்லை, எதுவுமே தெரியாது. ஆனா ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தையை நம்பி வாழ ஆரம்பித்தார், வாக்குத்தத்தத்தை அறிக்கையிட ஆரம்பித்தார். அவருடைய வாழ்க்கையில வெற்றியாய் அந்த கானானை அவருடைய சந்ததியினர் சுதந்தரித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனை விசுவாசித்து வாழ வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கையில மனிதர்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன், இவங்களை நம்பினேன், அவங்களை நம்பினேன் அப்படின்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில ஏமாற்றத்தை கண்டு சோர்ந்து போய் பயத்தோடும் போராட்டங்களோடும் வாழ்கிற வாழ்க்கை அல்ல. தேவனை நம்பி அவரை விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜீவிக்கிற மக்களாய் இருக்க நம்மை பழக்குவித்து கொள்ள வேண்டும். 11ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிங்க.
விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்றெண்ணி கர்ப்பந்தரிக்க பலன் அடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஸ்தோத்திரம். தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்து விட்டார். வயது 90 ஆகிவிட்டது. ஸ்தோத்திரம். ஆனாலும் சாராள் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பம் தரிப்பதற்காக ஸ்தோத்திரம் அவள் விசுவாசித்தாள் என்று சொல்லி தன்னை பலப்படுத்தி கொண்டாள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்ப்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் அவள் பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு வயதாகிவிட்டது. ஸ்தோத்திரம். சில காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி மனதில் நினைத்திருந்தனே, சில சாதனைகளை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தனே, இல்லாவிட்டா இந்த காரியங்களெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைத்திருந்தேனே அப்படின்னு சொல்லி இங்கே ஒருவேளை ஏமாற்றத்தை அனுபவித்ததை போல உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை உணரலாம். ஸ்தோத்திரம். தேவனுக்கு வயது ஒரு தடையே கிடையாது. ஸ்தோத்திரம். வயது ஒரு தடையே கிடையாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த வயதிலும் எந்த ஒரு காரியத்தையும் உங்களுக்காய் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்களுடைய வாஞ்சைகளை விருப்பங்களை அவர் நிறைவேற்ற வல்லமையுடைய ஆண்டவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். மோசேயை பாருங்க, அரண்மனையில் இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். 11ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்னப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளைகளோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிராமல் எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினார். மோசேயினுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது பார்வோனுடைய குமாரத்தின் மகனாக மோசே வளர்ந்து வாலிப பிராயத்தில் அவர் காணப்பட்டார். ஆனால் அந்த பார்வோனின் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை ஒரு குறிப்பிட்டதான சூழ்நிலையில வெறுக்க ஆரம்பித்தார். நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளைகளுடைய அந்த யூதருடைய கூட்டத்தை சார்ந்தவன். நதியிலிருந்து ஒருவேளை இந்த பார்வோனுடைய குமாரத்தி என்னை எடுத்து ஒருவேளை வளர்த்திருக்கலாம். அதனால எப்பொழுதும் ஒரு எகிப்தியன் போல நான் வாழ வேண்டியவன் அல்ல. நான் தேவனுடைய ஜனத்தின் நடுவிலே தேவனுடைய பிள்ளையாய் வாழ வேண்டியவன் என்று சொல்லி அவன் தன்னை அந்த பதவியெல்லாம் வெறுத்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்லை, நான் தேவ பிள்ளையாகவே வாழ வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தவனாய் அந்த அரண்மனை வாழ்க்கையை உதறி தள்ளிவிட்டு மோசே வந்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நம்முடைய வாழ்க்கையில உலகத்தில் பல கவர்ச்சிக்கிறதான பெரிய காரியங்கள் என்று சொல்லி நினைக்கக்கூடிய சில காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில அது பெரிதாய் தெரியலாம். ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஜீவிக்கிறது தான் மேலான ஒரு பாக்கியமாய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வதற்கு, தேவனுடைய சித்தம் செய்து விசுவாசத்தை தரித்து கொண்டு விசுவாசிகளாய் ஜீவிப்பதற்கு இந்த உலகத்தின் காரியங்களை நாம் அற்பமாக எண்ண வேண்டும். அற்பமாய் எண்ணி தேவன் பின்னால தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம கீழ்ப்படிந்து நடக்க நம்மை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துல பலன் கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பயமில்லாதபடிக்கு ஒரு வாழ்க்கை இந்த உலகத்துல வாழ தேவனிடத்துல நம்மை படைத்த தேவனிடத்துல நம்மை ரட்சித்த தேவனிடத்துல நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள அந்த தேவனிடத்துல என்ன செய்யணும்? விசுவாசம் உள்ளவர்களாய் விசுவாசத்துல பலன் கொண்ட தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். விசுவாசத்துல என்ன செய்யணும்? பலன் கொண்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இந்த நாளில விசுவாசத்துல பலன் கொண்டவர்களாக நாம் வாழும்படியாய் தேவனுக்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் இந்த வேளையில முழங்கால் படியிட்டு கண்களை மூடி, ஆண்டவரே
கர்த்தாவே, சீசர்கள் விசுவாசத்தை, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே. விசுவாசமே இல்லை. எவ்வளோ அற்புத அதிசயங்களை நாங்கள் பார்த்தோம் உம்மோடு கூட இருந்து, ஆனாலும் விசுவாசமே இல்லையே. நம்ம விசுவாசித்து ஆண்டவரே நாங்கள் ஜெபித்து வெற்றி பெற எங்களால் முடியலையே. ஒரு கோழைகளைப் போல இல்லவா நாங்கள் இருக்கிறோம். எவ்வளோ அற்புத அதிசயத்தை நாங்கள் பார்த்தோமே, ஆனாலும் எங்களுக்குள்ள விசுவாசம் இல்லையே. எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே எத்தனையோ அற்புதங்களை பார்த்தோமே. ஹல்லேலூயா. அதுபோல கடந்து போன விசுவாச வாழ்க்கையின் ஆண்டுகளில் இயேசு நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ அற்புதங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில காண செய்ததுண்டே. ஆனாலும் இன்னைக்கு விசுவாசமற்ற ஒரு ஆத்துமாவாய் நாம இருக்கிறோமா? நம்பிக்கையற்ற ஒரு ஆத்துமாவாய் இருக்கிறோமா? விசுவாசம் இல்லாத ஒரு ஆத்துமாவாய் இருக்கிறோமா? இயேசுவினிடத்தில் ஆண்டவரே, ஆண்டவரே, நான் தொலைத்து போட்ட அந்த விசுவாசம், என் வாழ்க்கை விட்டு கடந்து போனதான் அந்த விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில வர்த்திக்க பண்ணும் விசுவாசம் உடையவனா என்னை மாற்றுங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் கேளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, எல்லாரும் கேட்போம். தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே கலங்காதே. கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், கோடும் வறுமையில் உழன்றாலும், கடும் பசிதனில் வாடினாலும், அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. அன்று எலியாவை போஷித்தவர் இன்று உன் பசியாற்றினாரோ. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. பெரும் நோய்தனில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே. பெரும் நோய்களில் கலங்கிடாதே, பாசத்தால் உன்னை விடுவிப்பாரே. திமிர்வாதத்தால் அசைவற்றவர் தேவதயவினால் நடக்கலையோ. திமிர்வாதத்தால் அசைவற்றவர் தேவதயவினால் நடக்கலையோ. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. கலங்காதே, திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியே பதறாதே. எல்லாரும் இந்த வேளையில் எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில், கர்த்தாவே, ஆண்டவரே, நாங்கள் அப்பா இந்த நாளிலே கேட்டது போல நம்முடைய விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிறவர்களாய், விசுவாசத்தோடு அனுதின
டெய்லி எங்களுடைய வாழ்க்கையில், அனுதின வாழ்க்கையில் விசுவாசமுடையவர்களாய் வாழ, விசுவாசமுடையவர்களாய் ஆண்டவரே உம்முடைய வேத வசனத்தை பற்றி கொண்டவர்களாய் ஜீவிக்க ஆண்டவரே நீர் உதவி செய்யும். ஹல்லேலூயா. மோசே தேவனுடைய பிள்ளைகளோடு தேவனுடைய பிள்ளையாய் வாழும்படியாய் பார்வோனின் குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து, அரண்மனை வாழ்க்கையை வெறுத்து விசுவாசத்தோடு தேவனை பற்றி கொண்டார். ஹல்லேலூயா. தோத்திரம். அந்த மோசையை தேவன் கனப்படுத்தினார். அந்த மோசையை ஹல்லேலூயா அந்த அரண்மனை வாழ்க்கை விட்டு வந்த மோசையை கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. தோத்திரம். ஒரு அரண்மனை வாழ்க்கை விட்டு வந்த மோசையே அந்த பார்வோனுக்கு முன்பாகவும் எகிப்தியருக்கு முன்பாகவும் ஒரு தேவனை போல அந்த மோசையை கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் மாற்றினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவரை விசுவாசித்து வாழ்கிற வாழ்க்கை செய்வீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையை மேலான தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் நிரப்பி ஆண்டவர் வழி நடத்துவார். விசுவாசம் இல்லாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிப்பார் என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு ஒரு விசுவாசம் இல்லாதபடிக்கு இருக்கிறோமா? வேத வசனத்தை படித்து அதன்படி நடக்கவும் நமக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. தேவன் சொன்னதை செய்கிறவர் என்கிற நம்பிக்கை வேத வசனத்தை நாம பின்பற்றுகிறதுனால அல்லவா வருகிறது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ஹல்லேலூயா விசுவாசத்திலே பலன் கொள்ள நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒவ்வொருவரும் ஒப்பு கொடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இயேசுவே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுதே. இயேசுவின் வருகை நெருங்கிடுதே, அவர் சொன்ன